வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். செய்யாத தவறுக்கு பழி வாங்கிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கும். எந்த விதமான தவறுகளையும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் மனதிற்குள் நீங்கள் ஒருபோதும் கொள்ள மாட்டீர்கள். கூட இருக்கக்கூடிய நபர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லா நாட்களும் நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நல்ல ஒரு எண்ணங்களுக்கும் நல்ல மனதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமா என்று கேட்டால், மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை இனிமேல் நாம் யாரையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு நிலைமையை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வர வைத்திருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனை என்னவென்று உங்களுக்குள்ள தெரியுமா? நாம் செய்யாத தவறுக்கு நம் மீது குற்றங்கள் சுமத்தப்படுவது தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் தவறு செய்யவில்லை என்று. ஆனால் மற்றவர்கள் உங்களின் மீது தான் தேவையில்லாத ஒரு சுமைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி போட்டு கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைகளும் உங்களுடைய சூழ்நிலைகளும் நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட போது அனைவரின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கூட நீங்கள் இழந்த ஒரு அனுபவங்களும் உண்டு. உங்கள் பக்கம் இருக்கும் உண்மையை சொல்ல முயன்றும் அதை கேட்க யாருமே தயாராக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சிலர் முழுமையான உண்மையை அறியாமல் ஒரு முடிவுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். மிதுனம் ராசிக்காரங்களின் பேச்சு திறமை மிகப்பெரிய ஒரு பலம் என்பதை இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதிகமாக விளக்க முயற்சி செய்வதும் மற்றவர்களால் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுவதும் சோதனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறலாம். ஜோதிட நம்பிக்கையில் உண்மை தாமதமாகவே வெளிப்பட்டாலும் இறுதியில் அது வெளிச்சத்திற்கு வரும் என்று அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்த காலங்கள் வீணாகவில்லை. அது உங்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்காகத்தான் அந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. யார் உண்மையானவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிவிப்பதற்காக மட்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத தவறுகள் எல்லாம் உங்கள் மீது சுமத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சமீபத்தில் கூட நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல குடும்பத்து பிரிவுகளால் மௌனமாக சில மாதங்கள் நீங்கள் பேசாமல் போன ஒரு தருணங்களும் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஏற்பட்டது. சொந்த குடும்பத்திற்குள்ளேயே ஏற்பட்ட தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் நாளடைவில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டது. நீங்கள் எதையும் வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டிருக்கும். தேவையில்லாத ஒரு சின்ன வார்த்தைகளை நீங்கள் அதனை பேசி பெரிதாக்குவது போன்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. ஒரு பிரச்சனை அந்த ஒரு இடத்தில் ஏற்பட்டு அது தானாகவே முடிகிறது என்றால் அதை விட்டு விலகி இருப்பது தான் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே அதையும் நீங்கள் அப்படியே மறந்துவிட வேண்டும். நீங்கள் மீண்டும் போய் அந்த ஒரு இடத்தில் கருத்து வேறுபாடுகளை மீண்டும் பேசி நான் செய்தது தவறு நீங்கள் செய்தது சரி என்று நீங்கள் பேசத் தொடங்கினால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போக ஆள் இல்லாததாலும் மூன்றாம் மனிதர்களின் தவறான தலையீட்டினாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல மாதங்கள் பேசாமல் பிரிந்து வாழக்கூடிய கொடூரமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த கொடூரமான நிலைமைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பேசாமல் இருந்த ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய மனதிற்குள் அடர்ந்த தனிமைகளும் சோகங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சூழ்ந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டும் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது சரியாக இருக்கா இல்லையா என்பதை கமெண்டில் கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே,
சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேற தொடங்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் புதிய ஒரு நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உங்களுடைய உயர் அதிகாரிகளோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களோ உங்களை விட வயதில் மூத்தவர்கள் யார் எது கூறினாலும் அவர்களின் பேச்சுக்களை நீங்கள் முழுமைக்கும் கேட்டுக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எதிர்பாராத சிலரின் உதவியால் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது உண்டாகப் போகிறது. வர்த்தக பணிகளில் நிதானத்துடன் நீங்கள் செயல்படுவது மேன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொழிலில் புதிய மாற்றங்கள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தொழிலில் செய்ய நினைக்கும் புதிய உத்திகளும் மாற்றங்களும் எதிர்பாராத பிரம்மாண்டமான பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும், இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்படியே நீங்கள் உடனே அந்த ஒரு வேலையை நிறுத்திவிடக் கூடாது. வேலை பார்த்து வைத்து தேடிய பிறகுத்தான் அந்த ஒரு வேலையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாதங்களுக்கு சம்பளம் என்பது இல்லாமல் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். மந்தமான வியாபாரங்கள் இப்பொழுது சூடு பிடித்து உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய கூட்டாளிகளை இணைப்பது அல்லது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போன்ற முடிவுகள் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சேர்க்க போகிறது. போட்டிகள் அனைத்தும் விலகி உங்களுடைய கையானது ஓங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகும். ஒரு புதிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு திறனும் திறமையும் உங்களுக்குள்ள உண்டு. தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வளர்ச்சிக்கான கதவுகளை இப்பொழுது திறந்து வைக்கும். புதிய பொறுப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் முயற்சிகள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மேன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொழிலில் புதிய மாற்றங்கள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் தொழிலில் செய்ய நினைக்கும் புதிய உத்திகளும் மாற்றங்களும் எதிர்பாராத பிரம்மாண்டமான பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும், இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்படியே நீங்கள் உடனே அந்த ஒரு வேலையை நிறுத்திவிடக் கூடாது. வேலை பார்த்து வைத்து தேடிய பிறகுத்தான் அந்த ஒரு வேலையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாதங்களுக்கு சம்பளம் என்பது இல்லாமல் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். மந்தமான வியாபாரங்கள் இப்பொழுது சூடு பிடித்து உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய கூட்டாளிகளை இணைப்பது அல்லது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போன்ற முடிவுகள் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சேர்க்க போகிறது.
போட்டிகள் அனைத்தும் விலகி உங்களுடைய கையானது ஓங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகும். ஒரு புதிய சூழ்நிலை